வணக்கம். செங்கல்லால கட்டுன ஒரு இடத்துக்கும், வீடு அல்லது இல்லாம்னு நம்ம பாசமா சொல்ற ஒரு இடத்துக்கும் உண்மையிலே என்னங்க வித்தியாசம்? நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான வித்தியாசத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பழங்காலத்து ஞானத்துல இருந்து இத ஆரம்பிக்கலாம். பாருங்க, பண்டைய இந்திய நூலான பஞ்சதந்திரத்திலிருந்து வர்ற இந்த ஒரு வரிதான் நம்மளோட முழு உரையாடலுக்கும் ஒரு அடித்தளமா அமையப் போகுது. அப்போ ஒரு கட்டடத்தை இளமா மாத்துற சக்தி யார்கிட்ட இருக்கு? வாங்க இன்னும் ஆழமா அலசி ஆராயலாம். முதல்ல கட்டுரையாசிரியர் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அடிப்படை வேறுபாட்டை ரொம்ப தெளிவா நமக்கு எடுத்துச் சொல்றாரு. நாம இப்ப பெரிய பெரிய கட்டடங்களுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு உண்மையான இல்லத்தோட அந்த ஆன்மாவை நாம எங்கேயோ தவற விட்டுட்டோமா? இந்த கேள்விக்கு விடை தேட வாங்க ஒரு சக்தி வாய்ந்த நிஜ வாழ்க்கை கதைக்குள்ள போகலாம். இந்த கருத்தை நமக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்க ஆசிரியர் நம்மள 1947ஆம் வருஷம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஊர்வசி புடாலியாவோட புத்தகத்திலிருந்து வர்ற ரொம்ப உருக்கமான ஒரு கதை இது. சுத்தி ஒரே கலவரம். அந்த நேரத்துல ஒரு முஸ்லிம் பெண் திருமணமாகாத ஒரு சீக்கிய அதிகாரியோட வீட்டு வாசல்ல தஞ்சம் கெட்டு நிக்கறாங்க. அப்போ அது வெறும் ஒரு கட்டடம். அதுல எந்த உயிரோட்டமும் இல்ல. சொல்லப்போனா அந்த இடம் வாழறதுக்கான ஒரு இடமா இல்ல, சும்மா தங்கிக்கிறதுக்கான ஒரு இடமா, ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த பெண் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த இடத்தோட தலையெழுத்தே மாறிடுச்சு. உயிரே இல்லாத அந்த இடம் இப்ப ரொம்ப சுத்தமா, ஒழுங்கா, அது மட்டும் இல்லாம அருமையான சமையலோட வாசனையால நிரம்பி வழிஞ்சது. இந்த மாற்றத்தை பார்த்த அந்த அதிகாரிக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு இல்லம்னா எப்படி இருக்குங்கிற அந்த கதகதப்ப அவரோட வாழ்க்கையில முதல் முறையா உணர்றாரு. அந்த உணர்வு அவர் மேல ஏற்படுத்தின தாக்கம் எவ்ளோ பெருசுன்னா, அவர் அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்றாரு. இதுதான் அவங்க கதையோட ஆரம்பம். அப்போ ஆசிரியர் சொல்ற இந்த மாயாஜாலம்னா என்ன? எப்படி ஒரு சாதாரண கட்டடம் உயிர் இருக்கிற ஒரு இல்லமா மாறுது? வாங்க அந்த ரகசியத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீட எவ்ளோ தெளிவா சொல்லுதுன்னு. ஒரு கட்டடம்ங்கிறது உயிரில்லாத ஒரே குழப்பமான ஒரு இடம். ஆனா ஒரு இல்லம் அப்படி இல்ல. அதுல ஒரு உயிர் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. அது சும்மா தூங்குறதுக்கான இடம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்றதுக்கான ஒரு இடம். இந்த மாற்றத்தை விளக்கத்தான் நம்ம தமிழ்ல குடும்ப விளக்குன்னு ஒரு அழகான உருவகம் இருக்கு. அதாவது ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது இருட்டா இருக்கிற அந்த இடத்துல ஒரு விளக்கை ஏத்தி வெச்ச மாதிரி ஒரு வெளிச்சத்தையும் கதகதப்பையும் கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. சரி, இது வெறும் உணர்வுபூர்வமான விஷயம் மட்டும்தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி சில உயிரியல் காரணங்களும் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆக்சிடோசின், செரட்டோனின் மாதிரி சில ஹார்மோன்கள் பெண்கள் கிட்ட இயல்பாவே அதிகமா இருக்கிறதால அவங்களால பந்தபாசத்தை உருவாக்கவும் உணர்ச்சிகளை சரியா கையாளவும் முடியுதுன்னு அவர் வாதிடுறார். சரி, ஒரு இல்லம்ங்கிறத வெறும் உணர்வா மட்டும் பார்க்காம நம்மளோட ஐம்புலன்களால எப்படி அனுபவிக்க முடியும்? அதுக்குனே ஒரு இலக்கணத்தையே ஆசிரியர் வகுத்திருக்காரு. ஆசிரியரோட பார்வையில ஒரு இல்லத்தை சும்மா கண்ணால மட்டும் பார்க்க முடியாது. அங்க கேக்குற மெல்லிய இசையில, வர்ற ஊதுபத்தி நறுமணத்துல, ஒவ்வொரு பொருளும் இருக்கிற ஒழுங்குல, முக்கியமா குழந்தைங்களோட சிரிப்பு சத்தத்துல தான் அத நம்மால உண்மையா உணர முடியும். சாப்பாடு விஷயத்துல கூட எவ்ளோ வித்தியாசம் பாருங்க. ஒரு கட்டடத்துல சாப்பாடுன்னா அது வெறும் பசிய போக்குறதுக்கு. ஆனா ஒரு இல்லத்துல பரிமாறப்படுற சாப்பாடு அது வெறும் உணவில்ல. அது ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு பகிர்தல். ஆனா இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி. இப்போ இருக்கிற நவீன உலகத்துக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும்? ஆசிரியர் இந்த கருத்தை அப்படியே நம்மளுடைய இன்றைய காலகட்டத்துக்கு கொண்டு வராரு. இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டை இல்லமா மாத்துற பொறுப்பு மட்டும் ஏன் ஒருத்தர் மேல மட்டும் இருக்கணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? கட்டுரை இந்த கேள்வியை நேரடியாவே எதிர்கொள்ளுது. இதுக்கு ஆசிரியர் சொல்ற தீர்வு ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு ஒரு இல்லம் சிறப்பா இருக்கணும்னா அந்த மாயாஜாலம் ஒருத்தரோட வேலையா இருக்க முடியாது. அது 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கூட்டு முயற்சி. பொறுப்புகளை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். கடைசியா ஆசிரியர் ஒரு அழகான கவிதை மாதிரி முடிக்கிறாரு. ஆண்கள் எவ்வளவுதான் பங்களிப்பு செஞ்சாலும் ஒரு வீட்டை கலைக்கூடமா மாத்துற அந்த தனித்துவமான பெண்மை ஆற்றலுக்கு ஒரு மரியாதை செலுத்துறாரு. இது பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியா இருக்கு. இந்த உரையாடலோட இறுதியில கட்டுரை இந்த ஒரு கேள்வியை நம்மகிட்டயே விட்டுட்டு போகுது. சரி, உங்க வாழ்க்கையில ஒரு வெறும் கட்டடத்தை ஒரு அழகான அன்பான இல்லமா மாத்துற அந்த விஷயம் எது? யோசிச்சு பாருங்க.